ஒரு சாதாரண குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோன்னா, முதியவர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த ஃபேமிலியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்க ஒரு பெரிய லயபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு பல விதத்தில் அதிகமான செலவுகள் இருக்குது. அவங்களுக்கு முதல்ல வருமானம் தேவைப்படுகிறது, மெடிக்கல் வசதி தேவைப்படுகிறது. ஆனால் முதியோர்களிடம் நீங்கள் பென்ஷனுக்காக, உங்கள் முதியோர் கால பென்ஷனுக்காக சேவ் பண்ணுங்க, அதுக்காக தனி பெனிஃபிட் கொடுக்குறோம். முதியோர் பென்ஷனுக்காக சேமிப்பு பண்ணினால், நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் சேவ் பண்ணால் அதுக்காக ஒரு தனியான வருமான வரி விலக்கு தருகிறோம் அப்படின்னு 50,000 ரூபா அடிஷ்னல் பெனிஃபிட் கொண்டு வந்தது 2014 அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி முதியோர்கள் வந்து பென்ஷனுக்காக சேமித்தா தனி விலக்கு கிடையாது, எல்லாமே சேர்த்து இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள உள்ள விலக்கு தான். ஸோ முதியோர் பென்ஷன் சேமிப்பிற்காக தனியாக கொண்டு வந்த ஒரு வருமான வரி விலக்கு கொண்டு வந்தது, 50,000 ரூபாய்க்கு வருமான வரி விலக்கு கொண்டு வந்தது 2014 அப்புறம் தான். இந்த நாட்டில் வந்து நான் சொன்னேன் 123 கோடி மக்கள் வந்து வருமான வரி செலுத்ததில்லை. அப்படின்னா ஏன் காரணம்? அவங்க மாத வருமானத்தில் இருக்காங்க, டெய்லி கூலியில் இருக்காங்க, அவங்க வந்து மாத வருமானம் வந்து 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களா இருப்பாங்க, 15,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களா இருப்பாங்க, 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பிற்காலத்திற்கு பணம் சேமிப்பு தேவை. அப்போ அந்த சேமிப்பு தேவைன்னு சொல்லும்போது இந்த அரசாங்கம் யோசிக்கிறது என்ன யோசிக்கிறது? இவங்களுக்கு பிஎஃப் பெனிஃபிட்ஸ், கம்பல்சரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் சேவிங் ஸ்கீம் இருந்தால் தான் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்குது. அப்போ அதை சேவ் பண்ண வைக்கணும். அப்போ சேவ் பண்ண வைக்கணும்னா அவங்களுடைய முதலாளியையும் சேவ் பண்ண வைக்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க? ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாட்டில் 1952 வந்துருச்சு ப்ராவிடன்ட் ஃபண்டு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கூட்டிகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு ரேட்டு மாத்திரம், அந்த கான்ட்ரிபியூஷன் பேசிக் அமௌண்ட் மாத்திரம் கூடவே இல்லை. ஒரு மேக்ஸிமம் லிமிட் வச்சுருக்காங்க. 99-2000 வரைக்கும் இது வந்து 5,000 ரூபாயில் தாங்க இருந்துச்சு. 2001 அதில் தான் 5,000லேருந்து 6,500ன்னு கொண்டு வர. 2015 தான் 6,500 15,000 ஆச்சு. அப்போ விலைவாசிகள் ஏறிட்டு போகிறது, அதுக்கேற்ற மாதிரி பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பேசிக் அந்த மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணுங்கிறது யாருமே யோசிக்கலை. 2001 ஒரு தடவை யோசிச்சாங்க, அப்புறம் 2014 தான் யோசிக்கிறாங்க. யார் யோசிக்கிறாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரி, இவங்க ப்ராவிடன்ட் ஃபண்டில் சேவ் பண்ணுறாங்க, சின்ன கம்பெனியில் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க, கூலி வேலையில் இருக்காங்க, பிஎஃப் மாத்திரம் முடிச்சிருக்காங்க. அப்போ இவங்க சேமிப்பு வந்து 60 வயசில் 58 வயசில் ரிட்டையர் ஆகும்போது அந்த நிர்வாகம், அரசாங்கம் ப்ராவிடன்ட் ஃபண்டு கிராஜுவிட்டி அப்படின்னு ஒரு 7 லட்சமோ 10 லட்சமோ 12 லட்சமோ, சாதாரண வேலை 10,000 12,000 சம்பளங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பணம் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு கையில் கிடைக்கிற பணமே ஒரு 5 லட்சமோ 7 லட்சமோ 10 லட்சமோ தான் கொடுக்குறாங்க 60 வயசில் ரிட்டையர் ஆகி போகும்போது. அதை இவங்க கொண்டு போய் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ண போகிறாங்க. இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் பேங்க்கில் வட்டி தராங்க. அப்புறம் பேங்க்கில் டேக்ஸு, டிடிஎஸ் இதெல்லாம் பிரச்சனை. அப்போ இந்த அரசாங்கம் யோசிக்குது 2014 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் போய் இவங்க சேமிக்கிற பணமே குறைந்த பணம். இந்த பணமும் இவங்களுக்கு போய் நல்லபடியாக சேரலைன்னா இவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க? சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வச்சுருந்தீங்கன்னா 50,000 ரூபா வட்டி வர வரைக்கும். 50,000 ரூபா வட்டினா எவ்வளோங்க சேர்க்க முடியும்? 7% வட்டினா இன்றைக்கி 7 லட்சம் 7,4 லட்சம் சேர்த்தா 50,000 ரூபா வட்டி வந்துடும். அப்போ இந்த பெனிஃபிட் வந்து சாதாரணமாக கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து அதை 30 வருஷம் 40 வருஷம் வேலை பார்த்து சேமித்தவங்களுக்காக கொண்டு வந்த திட்டமா, இல்லை மிகப்பெரிய பணக்காரர்களுக்காக இந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமாங்கிறத நம்ம யோசிக்கணும். சாதாரணமாக வேலை செஞ்சு சாதாரணமாக சேமித்தவங்க அந்த பணத்துக்கு வரி கட்டிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 50,000 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸம்ஷனும் கொடுத்தாங்க. அது மாத்திரம் அங்கேயோட நிற்கலை. மெடிக்கல் பெனிஃபிட், மெடிக்கல் இன்சூரன்ஸ் 15,000 ரூபாய் இருந்த லிமிட்டை உடனே 25,000 ரூபாய் ஆக்கினாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் லிமிட்டை. அதே சீனியர் சிட்டிசன்ஸ் சஃபரிங் ஃப்ரம், அதாவது அவங்களுக்கு வந்து உடம்பு உபாதை இருக்குது, உடம்பு உபாதை வந்து
ஹேண்டிகேப்டாக இருக்காங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்க அப்படின்னா 75,000 ரூபா கொடுத்த பெனிஃபிட்டாக கொடுத்த இடத்துல 1.25 லட்ச ரூபான்னு பெனிஃபிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணது. ஆரம்பத்தில் 50,000 இருந்தது, 75,000 கொண்டு போனாங்க. 75,000 எப்படி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 60% 70% ஏற்றி விட்டாங்க, 1.25 லட்சம் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு பெனிஃபிட்டையும் ஏற்றி விட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பாருங்க, இவங்களுக்கு பென்ஷனுக்காக சேமிக்கணும்னு ஒரு பென்ஷன் ஸ்கீமு, இவங்களுக்கு பிஎஃப்காக சேமிக்கணும் கட்டாயமாக, இவங்களோட எம்ப்ளாயர் இவங்களுடைய முதலாளிகளும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லைன்னா முதலாளிகள் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்கிறதுக்காக 6,500லேருந்து 15,000 வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டது. அப்புறம் அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் சேர்ந்து ரிட்டையர் ஆகும்போது மொத்தமாக வந்தால் அதை பேங்கில் போட்டு வரி கட்டக்கூடாதுங்கிறதுக்காக அது வந்து அந்த வட்டிக்கு வந்து 50,000 வரைக்கும் வருமான வரியிலேருந்து விலக்கு கொடுத்தது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வயதானவர்களுக்கு தேவை என்று யார் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ரிட்டையர் ஆனவங்களுக்கு வயதானவங்களுக்கு தேவையில்லை, சாதாரண குடிமகன்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாம் தேவைன்னு பார்த்து ஏற்படுத்தி கொடுத்தது இந்த 5 ஆண்டுகளில் தான் நடந்திருக்கிறது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.